ஆல் இந்தியா ரேடியோ சூப்பராக வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். MS தோனி படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி ஆடியன்ஸ்ட போய் கேட்கலாம் வாங்க. வேற லெவலா போலாம், வேற லெவல். பாரு மாதிரி கடின தோனில ஸ்டாண்டிங் கண்டிப்பா சென்னை தான் இந்த ஆடி கப் அடிக்கும். கப்பு தோனிக்கு தான். தோனி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இந்த வருஷம் வேர்ல்ட் கப் நாங்க தான். சிஎஸ்கே இந்த இறங்குறோம். இந்த வருஷம் சிஎஸ்கே நாங்க தான். ப்ரோ எத்தனை வாடி பார்த்தாலும் தலை தான் ப்ரோ. டோனி தான். படம் செம்மையா இருந்துச்சு. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்ப ரிலீஸ் ஆகாம பார்க்க முடியல. ஏதோ சுச்சுவேஷன் பார்க்க முடியாம வச்சு ரொம்ப உறுத்தினு. நாங்க ரொம்ப தோனி ஃபேன், பெரிய தோனி ஃபேன். நானும் பசங்கலாம் பார்க்க முடியாம வச்சு உறுத்தினு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தனால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப தலை எப்ப பார்த்தாலும் அந்த மனசு இன்னைக்கு வேற IPL வேறையா கரெக்டா ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா. எவ்வளவு அடிப்பாரு அவர் எவ்வளவு அடிச்சாலும் எங்களுக்கு போதும். அவர் வந்தாலே நின்று தலை வந்து நின்னாலே மாசு. அவர் அடிக்கணும் எனக்கு கவலையே இல்ல. அவர் எப்படி அடிப்பாரு, தானா அடிப்பாரு. அவளை நம்மளா எதிர்ப்பானோ தலை தானா கொடுப்பாரு. அது நெவர் ஃபெயில்ஸ். தலை தானா டோனினா சிஎஸ்கே விசில் அடி தெரியாதுண்ணா. ஆனா கண்டிப்பா கத்துப்பேண்ணா. சிஎஸ்கே தலைக்காக கத்துப்பேண்ணா. தலை வேற லெவல் தலை. இன்னைக்கு சென்னை மேட்ச் அப்போ இதெல்லாம் பார்க்கும் போது அப்படியே புல்ல அடிக்குது. அந்த கூஸ் பம்ஸ் ஆகுது. அதுவும் தலை 6 அடிக்கும் போது அந்த வேர்ல்டு கப் முடிஞ்ச உடனே தலை ஒருவர் நீரஜ் பாண்டேன்னு போட்ட உடனே வேற லெவல். அங்க உள்ள கேளுங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சிஎஸ்கே ஒரு பிகஸ்ட் ஃபேன் நானு. டோனியோட பைத்தியம். அதுக்காக தான் உடம்பு யாருக்குமே சரியில்லை. எங்களுக்கு டோனிக்காக தான் வந்து பார்த்தோம். டோனி தான், வேற யாரு? டோனி தான். இந்த வாய்ஸ் வச்சுட்டு எப்படி போட்டுருக்கு. கண்டிப்பா நம்ம தான் அடிப்போம். இன்னைக்கு ஈவினிங் எனர்ஜி இப்பே போதாச்சு, அவ்வளவுதான். இங்க இருந்து பசங்களும் நின்னாங்க. பொண்ணு நான் எதிர்த்து நின்று கத்துறேன். ஈவினிங் இன்னைக்கு ஸ்டேடியம் போறோம் தெரிவிக்கிறோம். சிம்பிளிசிட்டி அவ்வளவுதான். தோனினாலும் பிடிக்கும், அது உண்மைதான். இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்களா. அவர் எப்ப வந்தாலும் காமா தான் இருப்பாங்க. சோ அதனால பிடிக்கும். வேற எவ்வளவு கிடையாது. பேர் சொல்லுவாங்க. மும்பை இந்தியன்ஸ் நாங்க இருக்கும் போது அடினோம். இல்லாத பாச்சு பேசக்கூடாது. இப்ப இருக்கிறோம். கணக்கே இல்ல. அவனை கப்ப கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. கப்ப நாங்க தான் மறுபடியும் அடிப்போம். எதுக்காக தோனி உங்களுக்கு பிடிக்கும்? தோனி அவனோட தன்னம்பிக்கை. அவன் தோனியாலே பிடிக்கும். சாம்பிள் சொல்றேன். நேற்று சாயந்தரம் நான் தோனி பார்த்தேன். நான் சரிங்களா ஸ்டேடியம் போய் பார்த்தேன். நான் அவ்வளோ காம அவ்வளோ இது போட்டு சைன் போட்டு கொடுத்துட்டு செல்ஃபி எடுக்கிறது அவ பாட்டுக்கு போயிட்டாரு. அது இன்னைக்கு படம் வேற. சாயந்தரம் மேட்ச் டிக்கெட் வேற இருக்குது. அடிச்சு நிக்கலாம். கெட்டிங் தோனி போயிட்டு தான். இனி நேத்துல இருந்து தோனி போயிட்டு தான். கண்டிப்பா தோனியை பத்தி பேசவே தகுதி இல்ல ப்ரோ. கஷ்டப்படுறவனுக்கு தான் தோனியோட அருமையா தெரியும். சும்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு கண்ட படத்தை பார்த்துக்கிட்டு வீட்டுல உட்காந்துருக்கவனுக்கு தோனியை பத்தி தெரியாது. தோனியோட அருமையா ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வர்ற பசங்களுக்கு தான் தோனி பத்தி தெரியும். மற்றபடி இந்த சின்ன பசங்களுக்கு சூப்பரா இருக்கு. நான் படம் தலை தான். சென்னை சூரிய தான் தெறிக்க விடுறோம். மாசு ஒரே வேர்டு மாசு. அவ்வளவுதான். வேற லெவல். சமயம் மார்வெலஸ் மூவி. சிஎஸ்கே ரிட்டர்ன். தலை மாஸ் பண்ணாலும் திரும்ப வந்து பார்க்கலாம். தோனி ஒரு நேம் போதும். இந்த தடவை பார்க்கலாம் தோனியோட படத்தை. மேட்ச் அதுனா அந்த இன்ட்ரெஸ்ட் வேற இன்னும் அதிகமா இருக்கு. அதுக்கே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கு. தோனி தான் என்ன சொல்ல. தோனி தான் எப்பவுமே தோனி தான் மாசு. கண்டிப்பா நம்ம சிஎஸ்கே தான். வேற எது ஜெயிக்க போகுது? நம்ம கண்டிப்பாங்க தோனி இருக்கிற வரைக்கும் கப் நமக்கு தான். படம் வந்து 2 வருஷம் ஆச்சுல. அப்பவே சொல்றேன் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ஜெயிக்கிறோம். 7 ஹெவன் வேற லெவல் தான் படம். சென்னை சூப்பர் கிங்ஸ் விசில் போடுங்க. வேற லெவல் தலை. சிஎஸ்கே தானே. டோனி ஃபார் லைஃப். வேற லெவல் தாறுமாறு. இது சும்மா ட்ரைலர் தான். ஷேப் பார்க்கல, மெயின் பிக்சர் பாப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். செமையா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி இருந்துச்சு. ஜிகே சினிமாஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த டைம்ல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஷோ அரேஞ்ச் பண்ணி IPL டைம்ல தலை தோனியை செலிப்ரேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. கண்டிப்பா ஜெயிப்பாங்களாம் தெரியாது. நம்ம பிளே ஆஃப் கேரண்டி. அவ்வளவுதான். போறோம், எல்லாருக்கும் டஃப் கொடுக்குறோம். யாரு சிஎஸ்கே கூட ஃபைனல் ஆடுறதுன்னு அவங்க முடிவு பண்ணி அவங்க வந்துகிட்டோம். மிச்சத்தை அப்புறமா ஃபைனல்ல பாத்துக்கலாம். அதான் மாசு. எத்தனை வாட்டி வேணா இந்த படத்தை பார்த்தா சிஎஸ்கே தான் மாசு. இந்த வாட்டி RCB தோற்றுவேன். அடுத்த வேர்ல்டு கப்புக்கும் தோனி தான் கேப்டனா இருக்கணும். FDFS ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. பக்கா மாஸ். தோனி தான் கேத்து எப்பவுமே. படம் தெருக்க விடுது. சுஷாந்த் சிங் ஆக்டிங்லாம் பங்கமா இருந்துச்சு. பாத்தீங்களா என்ன தெரியல. சூப்பர் படம் அது. நான் ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்துட்டேன். 100% 10 out of 10 கண்டிப்பா.
இது வந்து இன்னொரு வாட்டி போட்டா கூட பார்ப்பேன், டெய்லியுமே வந்து பார்ப்பேன். நீ மேட்ச்ல தோனியா கோலியா? கண்டிப்பா தோனி தான். தோனி தோனி மகேந்திர சிங் தோனி, எப்பவுமே தோனி தான். இன்னைக்கு மேட்ச் வேர்ல்டு கப் தோனி தான். நிறைய வாட்டி பார்த்தாச்சு, மறுபடியும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். செகண்ட் பார்ட்டுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஐபிஎல் வேறு ரொம்ப ஸ்டார்ட் ஆகுது, ஸோ அதுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்.